சினிமா அப்படின்னு ஒன்று ஜனங்களோட எவ்வளோ மிங்கிலாக இருக்கும், அந்த அளவுக்கு பாலச்சந்தர் சார் எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பாலச்சந்தர் சார் படத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். பின்னாடி அவரோட நெருங்கி பழகக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. இந்த படைப்பாளிகள் ஆரம்பிக்கும்போது எனக்கு எப்பவுமே அவரை பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிச்சது அந்த காலத்தில், அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் டைரக்டர் நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது, அவர் தயாரிக்க நான் டைரக்ட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம். அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அவர் தயாரிக்க நான் டைரக்ட் பண்ண முத்து. இப்போ இதே இடத்துல இதே வீட்டில் அவரோட எத்தனையோ நாட்கள் டிஸ்கஷன். அப்புறம் அவர் கேட்பார், என்ன சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிக்கிறேன், நல்லா நடிக்கிறேன் நீ அப்படின்னா. சார் உங்ககிட்ட நடிக்கலை சார், நடிச்சிருந்தா இன்னும் பெரிய டைரக்டர் நான் நடிக்கிறவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. நடிக்கிறியா நீ? அதான் சும்மா ஒரு போஸ்ட்மேன் ரோல் தான் கூட சொல்லுங்கள் சார், ஐயா போஸ்ட் கூட வந்து நடிக்கிறேன். அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். நாளைக்கு கிளம்புற வரையா ஒரு சின்ன ரோல் இருக்குது அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அந்த கல்கின்ற படத்தில் ஒரே ஒரு காட்சி தான். ஆனால் அந்த காட்சி எடுக்கும்போது கூட அதில் எவ்வளோ நுணுக்கங்கள் அதெல்லாம் பண்ணி அந்த ஒரு சின்ன சீனில் கூட அவர் யாருன்றது காமிச்சார். அவர் சத்தியமாக சினிமா வளர வரைக்கும், சினிமா அழிய போகிறதில்லை, சினிமா இருக்கிற வரைக்கும் அவரும் இருப்பார். ஸ்ரீதர் சாரோட சேர்ந்திருக்காரு. அவர் ஆத்மா சாந்தியுடைய இறைவனுக்கு நன்றி.